கமலின் ட்விட்டர் ஐடி சில மாதங்களாகவே அரசியல் பேசிக் கொண்டுதான் இருக்கிறது. சில நாட்களுக்கு முன் நடந்த பிரஸ் மீட்டில் தமிழகத்தின் அனைத்து துறைகளிலும் ஊழல் படிந்துள்ளது என கூறினார் கமல். அன்றிலிருந்து தமிழக முதல்வர், தமிழக அமைச்சர்கள் அனைவரும் கமலுக்கு எதிர்வினை ஆற்றி வருகிறார்கள். திமுகவின் செயல் தலைவர் ஸ்டாலின் கமலுக்கு ஆதரவாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். ஜூலை 18ஆம் தேதி கமல் பதிவு செய்த ட்வீட் லேசாக அரசியல் பேசினாலும் அது பலருக்கும் புரியவில்லை. ஜூலை 19ஆம் தேதி காலை பாஜகவின் எச் ராஜா கமலை கடுமையாக விமர்சித்திருந்தார். எல்லாவற்றிற்கும் சேர்த்து ஜூலை 19ஆம் தேதி கமல் தன் ட்விட்டர் தளத்தில் பதிவு ஒன்றை ட்வீட் செய்திருக்கிறார். அதில் ஊழல் புகார்களை தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ தளமான www.tn.gov.in/ministerlistக்கு அனுப்புமாறு மக்களை கேட்டுக்கொண்டுள்ளார். கமலின் பதிவு பின்வருமாறு: வணக்கம். இந்த விழி நம் நற்பணி இயக்கத்தாருக்கு மட்டுமல்ல, அதில் இல்லாத ரசிகர்களுக்கும், முக்கியமாக காசுக்கு விலை போகாத தமிழக வாக்காளருக்கும் கூட. ஊரே கூடி ஊழல் ஊழல் என்று ஓலமிட்டதை ஊடகத்தில் கண்ட பின்பும் சாட்சி உண்டா, ஆதாரம் உண்டா என கேட்கும் குணாதிசயம் கல்லுள்ளி மங்கர் போன்ற ஊழல்களுக்கே உரிதான குணாதிசயம். ஆதாரத்துடன் வா, அரசியலுக்கு வா என்று அரைக்கூவல் விடும் தம்பி மாண்புமிகு ஜெயக்குமாரோ அல்லது எலும்பு வல்லுநர் தம்பி ஹெச் ராஜாவோ நான் ஏற்கனவே அரசியலுக்கு வந்துவிட்டதை உணராதவர்கள். தெரிந்தோ தெரியாமலோ என்று இந்தி திணிப்பிற்கு எதிராக குரல் கொடுத்தேனோ அன்றே நான் வயதுக்கு வராத அரசியல்வாதிதான். நாற்காலி மோகத்தில் பத்தையும் பறக்கவிட்டு அடுக்குமொழியில் அறிவுரைகளை அள்ளி வீசுபவர்கள், ஊரறிய கைகூலி வாங்கி கடமை செய்ய மறந்தவர்கள். என்னை வரி ஏய்ப்புக்காக நடவடிக்கை எடுப்பேன் என்று மிரட்டுவது ஒருங்கே கோபத்தையும் சிரிப்பையும் வர வைக்கிறது. ஆதாரத்துடன் சொல்ல வேண்டுமாம், அமைச்சர் கட்டளை இது. ஊரெல்லாம் கேட்ட ஊழல் பற்றிய ஓலம் அதற்குள் மறந்திருந்தால் நினைவுபடுத்த மக்களே இருக்கிறார்கள். நடுவில் நான் எதற்கு பூசாரி? இந்த அறிக்கை அமைச்சர் கேட்டுக்கொண்டபடி ஆதாரங்களை மக்களே இணையதளங்களில் அல்லது உங்கள் வசதிக்கேற்ற ஊடகங்களில் மூலம் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சருக்கு அனுப்பி வைக்கும் ஒரு வேண்டுகோளே. நீங்கள் இவ்வரசின் காலத்தில் ஊழலால் அனுபவித்த இன்னல்களை விளக்கி கேள்வியுடன் செய்தி அனுப்புங்கள். எக்காரணம் கொண்டும் மரியாதை குறையாமல் இருக்கட்டும் உங்கள் கேள்விகள். தற்கால அமைச்சர்களை விட மாண்புமிக்கவர் மக்கள் என்று அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். குறைந்தபட்சம் சில லட்சம் கேள்விகள் நிச்சயம் வரும். அத்தனை கேள்வியாளர்களையும் கைது செய்வீரோ அல்லது பதில் சொல்வீரோ பொறுத்துத்தான் பார்க்க வேண்டும். இத்தனை லட்சம் பேரை கைது செய்து வைக்க போதிய சிறைகள் தென்னகத்தில் இல்லை. நிற்க செய்தி சரியாக புரியாதவர்களுக்கு ஊழலே இல்லன்னு நிரூபி பாப்போன்னு அமைச்சர் கேட்டார்ல. ஊழல் இருக்குன்னா எழுதி அனுப்பிடுங்க. கார்டு, கவர்ல, கடுதாசி இதுலலாம் வேணாம். கிழிச்சு போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இது டிஜிட்டல் யுகம். டிஜிட்டலா பதிவு செய்யுங்க. ஆனா மரியாதை தவறாம அதை செய்யுங்க. எல்லா துறைக்கும் மக்கள் குரல் கொடுப்பார்கள். என் துறைக்கான ஊழலை நானே சுட்டி காட்டுகிறேன். சினிமாவில் வரி விலக்கு அளிக்கிறேன் பேர்வழி என்று ஒவ்வொரு படத்திற்கும் தனி சான்றிதழ் வழங்க நடக்கும் லஞ்ச நாடகங்களுக்கு என்னை போல வெகு சிலரை தவிர மற்றவரெல்லாம் பயந்து உடந்தையாய் இருக்கின்றனர். இதுதான் என் குரல். துணிவுள்ள சினிமாக்காரர்கள் மட்டும் குரல் கொடுத்தாலே அரசின் ஊழல் பாத்திரம் பொங்கி வழியும். மக்கள் மந்தைகள் அல்லர். மக்கள் குரல் கேட்கும் மாண்பை எய்துங்கள். விரைவில் அது கேட்கும் தெளிவாக. உங்கள் கமலஹாசன் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.